ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியோட ராசி நாயகன் சூரியனை வந்து குரு பாக்குறாருங்க, அதுதான் தனி சிறப்பு. சூரியனை குரு பாக்குறது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் துன்பம் துயரங்களை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. சந்திரனோட நிலையை பொறுத்து, அதாவது வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு, அது வளர்பிறையில பஞ்சமி திதி மேல பிறந்தவங்களுக்கு அந்த விதமான ரொம்ப தாக்கங்கள் இருக்காது. அதே மாதிரி தேய்பிறையில அஷ்டமி வரைக்கும் ஒரு சந்திரன் வந்து நல்ல ஒளி பொருந்திய சந்திரனா இருப்பாரு. அதுக்கு மேல நவமி தசமி தேதி தாண்டின சந்திரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதாவது வளர்பிறையில பஞ்சமி திதிக்கு மேலையும் தேய்பிறையில அஷ்டமி திதிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமான, அதாவது தாங்கக்கூடிய துன்பங்களை கொடுத்துருப்பாங்க அஷ்டமதி சனியில. அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப சரியாகக்கூடிய ஓரளவு அதாவது உங்க ராசிநாதனாகிய சூரியனை வந்து குரு பாக்குறாரு, சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அதனால வந்து இந்த ஒரு மாத காலம், அதாவது முதல் இரண்டாவது 15 நாட்கள் வந்து சுக்கரனோட சேருவாரு. அதே மாதிரி குரு பார்வையிலையும் இருப்பாரு. இது வந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்களா இது இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்த மனவேதைகள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளை இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி உங்க நாலாம் அதிபதி செவ்வாய் வந்து குருமங்கள யோகத்தோடு இருப்பாரு. 5ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து ஒரு 7 நாள் இருப்பாரு. அந்த 7 நாட்களும் வந்து வீடு வாகன யோகம்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டாகக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கும். வீடு வாகனம் நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி தாய் வழியில ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தாயால் வந்தவர்கள், அதாவது தாய் மாமன், தாயால் வந்தவங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கும். தாய் வழி உறவுகளால்
ஒரு ஆதாயங்கள் அனுகூலம் இருக்கும். தாய் மாமன்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் இருப்பாரு. அதே மாதிரி குருவும் பார்ப்பாரு. உங்க 5ஆம் இடம் வந்து 5ஆம் இடம் தான் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னா இந்த காலகட்டத்துல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. உங்க 5ஆம் இடத்தை அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்தையே பார்ப்பாரு. அதுவும் லாபஸ்தானத்துல இருந்து பார்ப்பாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். மூத்த சகோதர சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூத்த சகோதரன் சகோதரிகள் அதே மாதிரி அந்த உறவுகள்லாம் அண்ணன் அக்காள்கள் வழியா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி லாபஸ்தானம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை இளையதாரம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் சரியில்லாம இருந்துட்டு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் 2வது திருமண வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு 8ஆம் இடத்துல இருந்து. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் காசு, அதாவது காசை விரயம் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதனால காசை வந்து கவனமா செயல்படுங்க. பணத்தை யாரையும் நம்பாதீங்க. முதல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பண உதவிகள் வந்து இந்த காலகட்டத்துல பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது அஷ்டமத்து சனி காலத்துல. அதனால பண உதவிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க. வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. நான் இந்த காரியத்தை உனக்கு செஞ்சு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அமைப்புகளை இந்த காலகட்டத்துல கொடுத்தா அது உங்களுக்கு சரியா வராது. அதே மாதிரி உங்க 7ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்து ராகு இருந்து வந்து கணவன் மனைவி ஸ்தானம். 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம். 9ஆம் பார்வையா உங்க 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஏற்கனவே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், அதெல்லாம் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள்லாம் சரியாகக்கூடிய, நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க, அவரு உங்களை புரிஞ்சுப்பாரு. அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 10ஆம் இடத்தை 10ஆம் அதிபதியாகி பார்ப்பாரு சுக்கிரன். அப்போது தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொழில் தொடங்குற அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து தொழில் தொடங்கலாம். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில உங்க துல்லியமான பலன்கள், தசாபுக்தி அடிப்படையில துல்லியமான பலன்களை சொல்லலாங்க. கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.